அன்புள்ளம் கொண்ட வியாஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம். அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அதே வைகாசி 17ஆம் தேதி அன்னைக்கு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போறார். அதே மாதிரி புதன் பகவானும் 2 ராசிகளை கடக்கிறார். எப்படின்னு கேட்டா வைகாசி 9ஆம் தேதி மேஷத்துக்கும் வைகாசி 23ஆம் தேதி ரிஷபத்துக்கும் வரார். அப்படிங்கும் போது புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது. சோ இத்தனை கிரக பயிற்சிகளானது இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது. சோ இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நிகழும். எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது, அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள், முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ, நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும். ஏன்னா வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றியா அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலேயே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை ஃபர்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்கும் இல்லையா, மற்றபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி அடிமட்ட தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். கூலி தொழிலாளிகள், அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும். எல்லா வகையிலையும் ஆதரவு, அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அடிமட்ட லெவல்ல உள்ள ஆள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடையிற தன்மையும் நடக்கும். இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ராசியாதிபதி செவ்வாய் பகவான் வைகாசி மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மத்துக்குள்ள பயிற்சி ஆறார். சோ 18ஆம் தேதி வரையும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு அலைச்சல் சார்ந்த அமைப்புல மாட்டிக்காதீங்க. சிம்பிளாவே, அதாவது நம்ம நீச்சமா இருக்கோம். அப்ப நீச்சமா இருக்கும் போதுல என்ன ஆகும், தேவையில்லாத வேலையத்தான் நம்ம பார்ப்போம். திடீர் அலைச்சல் வரும், திடீர் பயணங்கள் வரும், எழுத்து ரீதியா பிரச்சனை வரும், நம்ம ஜாமீன் போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. முக்கியமா ஜாமீன் சார்ந்த அமைப்பு, பத்திர சார்ந்த அமைப்பு, திடீர் அலைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை பெரும் பாதிப்புக்கு உண்டாக்கும். வைகாசி 18ஆம் தேதிக்கு பின் எல்லாமே மாறும். சகல விதத்துல யோகம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில்துறை தொடங்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில்துறை நல்லபடியாவே தொடங்கும். என்னையா 7.5 சனி நடக்குது, அதை பத்தி எல்லாம் நீங்க செஞ்சா பண்ண தேவையில்ல. ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கா, அதுதான் முக்கியம். ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கோச்சாரம் இந்த நேரத்துல எல்லா வகையிலையும் ஒத்து வரும், நல்ல முறையில அமைத்து கொடுக்கும். அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். ஆழ்மன எண்ணங்களே கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதாவது எல்லாருக்கும் எப்பவுமே குழப்பங்கள்ங்கிறது எப்பவுமே வரும். இந்த வைகாசி 18க்கு பின் குழப்பமே உங்களுக்கு இருக்காது, தெளிவா இருக்கும், அப்சல்யூட்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ இதைத்தான் நான் செய்வேன் அப்படிங்கிற கான்பிடன்ஸ், அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா நிப்பீங்க, ஸ்ட்ராங்கா தைரியமா பேசுவீங்க, தெளிவான மனநிலை வந்துடும். அதே மாதிரி இந்த சுக்கிரனும் பயிற்சி ஆகும் போதுல எங்க பயிற்சி ஆவாரு, வைகாசி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார். அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகும் போது மேசத்துக்கு உங்க ராசிக்குள்ள வரும்போதுல திருமண அமைப்பு, காதல் திருமணம் சார்ந்த அமைப்பு, காதலிப்பவர்கள் திருமணம் செய்ய வாய்ப்பு அதிகம். காதலர்களாக இருப்பவர்கள் கணவன் மனைவியாராக ஆகும் தன்மை இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா நிதானத்துல இருக்கணும். இந்த 18ஆம் தேதி வரையும் நமக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கு, 18க்கு அப்புறம் எதா இருந்தாலும் செய்வோம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, அதாவது அனைத்து வயதினர்களுக்குமே இது பொருந்தும். ஏன்னா அந்தந்த வயதினருக்கு அந்தந்த கிரக பாதிப்புகள் ஏற்படும் போதெல்லாம் வர மாற்றங்கள் தான். ராசியில புதன் பகவான் போகும்போது தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மூச்சுத்திணறல் சார்ந்த பாதிப்பு, இருமல், அதாவது நுரையீரலில் சளி தேங்கும் பாதிப்பு, வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் நுரையீரலில் சளி தேங்கும் பாதிப்பு. அதே மாதிரி ஞாபக மறதி வைகாசி 18ஆம் தேதி வரை நீங்க இதெல்லாம் எச்சரிக்கையா பாத்துக்கணும். எச்சரிக்கைனா பயமுறுத்தல, சிம்பிளா சொல்றேன். கொஞ்சம் கவனமா இருங்க, எந்த ஒரு வேலையும் நிதானமா இருங்க, தெளிவா பாருங்க அப்படின்ட்டு. காரணம் என்ன, செவ்வாய் பகவான் நீச்சம். அப்படி நீச்சமா இருக்கும் போதுல இந்த மாதிரி அமைப்புகள்ல நமக்கு உடல் சோர்வு ஏற்படும். சரிங்களா?
அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதே டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்போட எதுவும் பூமியை விரயம் செய்யணும், வண்டி வாகனத்துல எதுவும் விரயம் செய்யணும், வண்டி வாகனத்தை பழுது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை கூட உங்களுக்கு நிகழும். சரிங்களா? அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு, காதல் திருமணம் கைகூடும். அரேஞ்ச் மேரேஜா இருக்கிறது இந்த நேரத்துல கைகூடுமான்றது உறுதியா சொல்ல முடியாது. அதுக்கு காலங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்துல உங்க குழந்தைகள் 40 வயதை கலந்தவர்களானவர்கள் திருமணமானவர்களா இருந்தா கண்டிப்பா குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ சேவை ஏதேனும் செய்யற மாதிரி இருக்கும். ஃபீவர் சம்பந்தப்பட்டாலதாலேயோ இல்ல அம்மை நோய் சம்பந்தப்பட்டதாலேயோ, சூடு அதிகம் மஞ்சள் காமாலை சார்ந்த நோய் சார்ந்த அமைப்பாலேயோ. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது குழந்தைகளுக்கு ஆகாது. குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு வரும். அதே மாதிரி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால உங்க பேச்சுக்கு அதிகார தன்மை கொடுக்கும். அதிகாரமா பேசுவீங்க, உங்களோட கண்ட்ரோலுக்கு எல்லாம் வரும். குடும்பத்தை நிர்வாகம் பார்க்கறதுல தெளிவா இருக்கும். குடும்ப நிர்வாகம் எல்லாமே சாதகமான தன்மைக்கு வந்துடும். மாச கடைசியில எந்த வம்பு வழக்குகள்லையும் மாட்டிக்க கூடாது. நான் தான் என் குடும்பத்துக்கு பொறுப்பு அப்படிங்கிறதுனால வர்ற வம்பு நம்ம பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இந்த இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குவேன், அந்த இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குவேன்னு ஓவரா வார்த்தைகளை விட்டுறாதீங்க. வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது நல்லது. காரணம் என்ன, 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது கொஞ்சம் தப்பு. முடியும்னு எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது. நம்மளால முடியுமா, ஓகே, இதைத்தான் செய்ய முடியும். அதுக்குன்னு உடனே எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு போனா அது பாதிப்புகளை தான் உண்டு பண்ணும். அதே மாதிரி உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வைகாசி மாதம். எதுவும் இப்ப இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எப்படி வரும், கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறனால வரும். ஸோ ஒரு செக்அப் பண்ணிக்கோமே, பிளட் செக்அப் பண்ணிக்கோமே. பிளட் செக்அப் பண்ணா தெரிஞ்சிட போகுது எந்த பாதிப்பு இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி அலைச்சல் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அலைச்சல் அதிகமா இருக்கிறனால இந்த முதுகு தண்டோடம் பேக் பெயின் அது வலி வரும். சோ அலைச்சலை குறைச்சா இந்த பிளாக் பெயின்ங்கிறது வராது. அலைச்சலை குறைக்க தவறுனா இந்த பேக் பெயின் வரும். அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் இந்த நேரத்துல. இடது கண் சரிங்களா? அப்படிங்கும் போது அந்த கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் தான் வருமே ஒழிய வேற எதுவும் நெகட்டிவ்க்கு வேற இல்லை. அதே மாதிரி பொதுவா கண்ணு அதை பார்த்துக்கோங்க, 2 கண்ணுல ஏதோ ஒரு கண்ணுங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில பேருக்கு ரத்த சோகை சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்களுக்கு அது கொஞ்சம் நேரம் இந்த வாட்டி கொஞ்சம் வீரியமா செயல்படலாம். அதே மாதிரி நீர் கம்மியா இருக்கு, நீர் கம்மியா இருந்தாதான் ஹீட் ரைஸ் ஆகும். சோ நீர் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பாதிப்பும் வரும். சரிங்களா? இது இல்லாம பார்த்தோம்னா இந்த மார்பக பகுதி பெண்களா இருக்கும் பட்சத்தில் மார்பக பகுதியை கொஞ்சம் பார்த்துக்கங்க, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா. தாய்மை அடைந்த பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அதெல்லாம் என்னங்கிறத பார்த்துக்கங்க. இல்லாட்டி கொஞ்சம் எதுவும் பாதிப்பு எதுவும் சிக்கல் வந்த மாதிரி வந்துச்சுன்னா முன் பாதுகாப்புக்கு தான். வேணா ஜனன ஜாதகத்துல 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாதான் எல்லாம் நடக்குமே ஒழிய வேற எதுவும் நெகட்டிவா நடக்கிறதுக்கு வேலை இல்லை. சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதி பெயர்ச்சி ஆகிறார். எங்க சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார், உங்க ராசிக்கு 5ஆம் இடம். அப்படிங்கும் போதுல இந்த மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழும். சகல விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும், அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இடையில சிறு சிறு செலவுகள் வரும், மருத்துவ செலவுகளே வரும். அந்த மருத்துவ செலவுகளே நல்லதுக்காக இருக்கும். திடீர்னு மோஷன் ப்ராப்ளமா இருக்கும், கழிவு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு வரும், அடிவயிற்று சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். ஆண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி, பெண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி. நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் தான். அந்த உஷ்ணம் ஆதிக்கத்தினால அடிவயிறு சார்ந்த பெண்களுக்கு அடிவயிற்றுலதான் பிரச்சனை வரும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. வயது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாதிப்பு எல்லாருக்குமே இயல்பு தானே. நீங்க என்னையா புதுசா சொல்றீங்க, எல்லாருக்கும் இயல்பு கிடையாது. அந்தந்த நேரம் வரும்போதுதான் அது நடக்கும். இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு நடக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? மற்றபடி திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண அமைப்பு யோகம் உண்டு. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு உண்டு. அதே மாதிரி காதல் திருமணம் கைகூடும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. வேலை கிடைக்கும், வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த அமைப்பு கிடைக்கும். சோ சகல விதத்திலையும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட மாதம் தான். சோ நீங்க இந்த மாசம் முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வைகாசி மாசத்துல உங்க பேரு ஸ்டாண்டர்டா நிக்கிற அளவுக்கு ஒரு தன்மையை உருவாக்கிட முடியும். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே மாதிரி தொழிலில்
அதாவது வேலையில இல்ல, தொழிலில் முன்னேற்றம் உண்டு. வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு மாற்றம் உண்டு. தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக எண்ணங்கள், வியாபாரத்தை இப்படி பண்ணலாம், வியாபாரத்தை அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி கொண்டு இப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி பண்ணி அப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு எண்ணங்கள் புதுசா தோணுமே ஒழிய வேற டவுன் ஆகிறதுக்கு இங்க வேலை இல்லை. அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல முறையில வேலை செய்யும். பூமி யோகம் பாக்கியம் உண்டு. அதே மாதிரி புதிதாக வாகனம் வாங்குவீங்க, சேமிப்புக்கான ஏற்பாடு பண்ணீங்க, தங்கத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல குருபாவம் வர்றது தங்கத்தில் முதலீடு செய்ய வைக்கும். திருமணம் அமைப்பு பரிபூரணமா உங்களுக்கு இருக்கு இந்த மாசம். சோ திருமணம் ஆகாதவர்களா இருக்கும் பட்சத்தில் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்து இந்த சூரியன் பெயர்ச்சி ஆவதால் நமக்கு எதுவும் திருமண யோகம் உண்டா அப்படிங்கிறத பார்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதோட ரத்தம் கம்மியா இருக்கு, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரத்தம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையே வரும். சோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. சரியா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையை கொஞ்சம் பாதிக்கும். ஒரே ராசி தான் பாருங்க, வரிசையா 2 ராசிக்கு திருமண அமைப்பு நல்லா இருக்கு. உங்க நட்சத்திரத்துக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கிற மாதிரி இருக்கு. வீண் விதண்டாவாதங்கள் தான், தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணுவீங்க, சண்டை போட்டுருவீங்க. அதாவது நீங்க ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க. அந்த குழப்பத்தை தெளிவு பண்ணிக்கிட்டீங்கன்னாவே பாதி தெளிஞ்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, செவ்வாய் பகவான் இப்ப நீச்சமா இருக்காரு. செவ்வாய் பகவான் ராசி அதிபதினு சொல்லப்படுற செவ்வாய் பகவான் அடுத்தது கேதுவோட இணைய போறாரு. மத்த 2 நட்சத்திரத்துக்கும் அது இணையல, என் நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இணையதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த 2 நட்சத்திர கணக்கு வேற, உங்க கணக்கு வேற. சோ குழப்பங்கத்துக்கு உட்பட்டு தேவையில்லாம இது பண்ணுவீங்க. அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாவீங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்பால. சோ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லா இருக்கு, சாதகமா இருக்கு, எல்லாம் நம்ம லைஃப்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சு மனசை தேர்த்திட்டு போங்க. மத்தபடி பூமி பாக்கியமா இருக்கட்டும், வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பா, வீடு புதுசா மாறணும்னு நினைக்கிறீங்களா, வாடகை வீட்டுல இருக்கவங்க இன்னொரு வீட்டுக்கு மாறணும், இல்ல புதிதா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. சோ எங்க நீங்க கவனமா இருக்கணும்னா உங்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வழக்கு மன்றத்தைக்கு பூமி சார்ந்த அமைப்புல போற மாதிரி இருக்கும். பூமி பாக்கியம் உங்களுக்கு உண்டுன்ட்டேன். சோ வழக்கு மன்றம் சார்ந்த அமைப்புகளும் அதனால ஏற்படும். அப்ப எந்த மாதிரி சூழ்நிலை, பூர்வீக சொத்துல எதுவும் வழக்கு போற மாதிரி அமைப்பு கூட வரலாம். சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.